இன்னைக்கு வந்து ஜவ்வரிசி திருக்கணம், நெல்லிக்காய் சாதம், மாதுளம்பழம் போட்டு ரசம், கீரை மசியல், பரங்கிக்காய் மசியல், வாழைத்தண்டு வடம். கரெக்டா? கரெக்டாக வாழைத்தண்டு வடம். சூப்பர். ஓகே இல்லையா மீனா? பிரமாதம். இந்த ஜவ்வரிசியை ஒரு ஸ்பூன் நெய்யில் நல்லா வறுத்துன்ட்டு பாலில் வேக போடுறேன். ஓகே. இந்த நல்லா வறுத்தா தான் அந்த குழக்குழன்னு இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா அந்த ஒரு மாதிரி அந்த ஜவ்வரிசியோட அந்த வழவழப்பு தன்மை இருக்கும். அது நல்லா வறுத்துக்கிறேன். அதேமாரி இந்த நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, நெல்லிக்காயும் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பச்சை மிளகா போட்டு அதையும் நல்லா அரைச்சி வச்சுக்கிறேன் மிக்சியில். அப்படி நல்லா பொரிஞ்சிருக்கு பாருங்க. அந்த டயத்தில் அப்படியே இந்த பாலையும் கொஞ்சம் ஜலமும் விட்டு நல்லா வேகட்டும். ஆக்சுவலாக இன்றைக்கி பௌர்ணமி. பௌர்ணமிக்கு வந்து இந்த கோதுமையில் பிரசாதம் காமிச்சிருக்க பாருங்கள், அந்த வாழைப்பழம் அல்வா. அதாவது கலர் போடாமல் ரவையில் பண்ணணும், இல்லை அந்த கோதுமை மாவு நல்லா களைஞ்சி வளர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு அதில் பொடி பண்ணி பண்ணுறது. அது சாயந்தரம் பண்ணலாம். இப்போ காத்தாலே ஜவ்வரிசி வச்சுட்டேன். இது பாருங்கள், சாதம் வந்து நல்லா ஒரு அழகு வடித்து வச்சுருக்கேன். நார்மல் உதிரி உதிரியாக ஒரு அழகு சாதத்துக்கு வந்து ஒரு 5 இல்லை 6 நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். நெல்லிக்காவும் ஒரு காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகாவும். அது வந்து இஞ்சி இல்லை, இஞ்சிக்கு துளியோடு இப்படி நறுக்கி வச்சுருக்கேன். வேணும்னா போட்டுக்கலாம், துளி நறுக்கி வச்சுருக்கேன். மிக்சியில் போட்டுனது வந்து நெல்லிக்காயும் பச்சை மிளகாயும். அங்கே வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், வேர்க்கடலை. இப்போ இது வந்து இல்லை, ஆமாம், நல்லா கோபுரமாக ஒரு டீஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். இல்லை, கடுகு இங்கே போட்டிருக்கேன், அடுப்பு வச்சுருக்கேன். இங்கே வந்து உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, பெருங்காயம். அரைச்சின்றது வந்து நெல்லிக்காயும் பச்சை மிளகாயும், கொஞ்சோண்டு இஞ்சி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் துளியோண்டு. இப்போ எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு சாதம் போட்டு உப்பு போடணும். நெல்லிக்காய் சாதம். கொஞ்சம் மஞ்சப்பொடியும் போட்டுருக்கேன். பற்றி சொல்லுங்கள், ஒரு லேட்டாகும் எப்படி இது இதை வதக்கினதுக்கப்புறம் அதையும் போட்டு வதக்கிட்டு சாதம் போட்டு கலரணும். நீங்கள் சொல்லுங்கள், பெருமாள் பற்றி சொல்லுங்கள். ஓகே. ஸ்ரீரங்கத்தை பற்றி நேற்று பார்த்தோம் இல்லையா? ஆமாம். அதே மாதிரி பஞ்சரங்கம் அப்படின்னு இருக்குது கோவில். பஞ்சரங்கம். ஆமாம். இந்த ரங்கநாத சுவாமி, ரங்கநாத பெருமாள் ஸ்ரீரங்கம் மாதிரி 5 இடத்துல இருப்பார். அதுதான் வந்து பஞ்சரங்க ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாள். பஞ்சரங்கம் அப்படின்னா அந்த அந்த எந்த மாதிரி இடத்துல எல்லாம் இந்த ஸ்தலம் இருக்குது அப்படின்னா, காவேரி ஆறு பாயிருது இல்லையா, அது எந்தெந்த இடத்துல வந்து கிளை ஆறா பிரிஞ்சு அப்புறமா ஒன்று சேருதோ அந்த இடத்துல இந்த ஸ்தலம் வச்சுருப்பான். அதாவது அந்த இடத்துல வந்து மேடாக இருக்கிற மாதிரி இருக்கும். மேலேருந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ஏரியல் வியூ பார்த்தோம்னா ஒரு ஆறு வந்து 2ஆக பிரிஞ்சு திருப்பி சேர்ற இடம், நடுவில் வந்து நிலப்பரப்பு இருக்கும். அந்த இடத்துல இந்த ஸ்தலம் வச்சுருப்பான். ஆமாம், இது வந்து பஞ்சரங்க ஸ்தலம் அப்படின்னு மைசூரில் இந்த ஸ்ரீரங்கப்பட்டினத்துலேருந்து திருவந்தலூர் வரைக்கும் தமிழ்நாட்டில். எந்த ஊர்? திருவந்தலூர்னு இருக்கும், திருச்சி தாண்டி. இந்த 5 இடத்துல இந்த பெருமாள் இருக்கும். ஒன்னொன்னையும் கொஞ்சம் ஒரு ப்ரீஃபாக பார்க்கலாம். ஓகே. இந்த நெல்லிக்காய் பச்சை மிளகாவை ஃபுல்லாக நைஸாக அரைக்கூடாது. தெரியுதா? 1-2 தெரியுதா? ஆமாம். அது வதக்கணும். இது ரொம்ப வதக்கணும்னு இல்லை, அந்த பச்சை வாசனை, அந்த நெல்லிக்காயோட அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிட்டு இதை போட்டு கலந்துடுறேன். இதில் வந்து சாப்பில் உப்பும் போட்டு வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் போட்டு ஒன்றா கலந்துடுறேன். நீங்கள் சொல்லுங்கள், அது 5 ஸ்தலம் இருக்கு இல்லையா, அதில் வந்து முதல் வந்து அதாவது அந்த காவிரி ஆறு ஆரம்பிக்கிற இடத்துல எந்த இடத்துல மேடு இந்த மாதிரி நான் சொல்லணும், அந்த இடம் வந்து ஸ்ரீரங்கப்பட்டினம். மைசூர் போகிற வழியில் பார்த்துருக்கோமே, ஸ்ரீரங்கப்பட்டினம். அங்கேயும் வந்து பெருமாள் வந்து சயன கோலம் தான், புஜங்க சயனம் அப்படின்னு சொல்லுவாள். அதாவது தோள்பட்டை இருக்குல்ல, தோள்பட்டை ஒரு பக்கம் சாஞ்சி கிழக்கு பக்கமோ மேற்கு பக்கமோ தெற்கு பக்கமோ இந்த 5லையுமே வந்து ஒரு டைரக்ஷனில் திரும்பியிருப்பார் பெருமாள். ஒரு பக்கம் வலது தோல் வந்து நிலத்தில் படுற மாதிரி திரும்பியிருப்பார், ஒரு பக்கம் இடது தோல் வந்து திரும்பியிருக்க மாதிரி இருக்கும், ஒரு பக்கம் வந்து மேலே பார்த்து படுத்துருப்பார். அந்த மாதிரி சயன கோலம். இப்போ எல்லாமே சயன கோலம் தானா? எல்லாம் சயன கோலம் தான். ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற மாதிரி எல்லாமே சயன கோலம் தான். இது வந்து இந்த ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் இருக்கிற கோவில் வந்து ஆதிரங்கம்னு சொல்லுவாள். ஏன்னா அதான் ஆரம்பம் இல்லையா, ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்கனால ஆதிரங்கம் அப்படின்னு சொல்லுவாள். இங்கே வந்து கௌதவர்னு ஒரு பெரிய ரிஷி இருந்தாராம். அவர் இங்கே வந்து பெரிய தவம் இருந்து பெருமாள் வந்து அவருக்கு வந்து தரிசனம் கொடுத்தாராம் சயன திருக்கோலத்தில். அப்படியே வேண்டினாராம், எனக்கு இதே மாதிரி இங்கேயே இருக்கணும் அப்படின்னு. சரின்னு சொல்லி அதே சயன கோலத்தில் அங்கே வந்து அந்த கோவில் இருக்குது. அது பேர் வந்து ஆதிரங்கம்.
ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் இருக்கு. ஸ்ரீரங்கம். ஆமாம், பார்த்துருக்குறேன். ஆமாம். ஆமாம். இது வேகட்டும். வெந்துடுத்துன்னா நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் அந்த ஜவ்வரிசியில். ஆமாம். ஆட்டம். இந்த சைடு என்ன பண்ணுறேன்னா கல்ச்சட்டில் இந்த வச்சுருக்கேன்ல அந்த பரங்கிக்காயை அதை அப்படியே போட்டுட்டு வேகட்டும். ஒரு தக்காளி ஒன்று போட்டுருவேன். போட்டு 2 வேகட்டும். ஓகே. ஒரே ஒரு தக்காளி போடுறேன். யூஸ்வலாக புளி விட்றதா விடலாம். புளி வேணாம், தக்காளி போடுறேன். அப்புறம் வந்து 1 ஸ்பூன் சாம்பார் பவுடரும் கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா அப்படியே கொஞ்சம் ஜலம் விட்டுறேன். நல்லா குழஞ்சிரும். ஓகே. இன்னொன்று, இப்போ நிறைய பேர் கேட்குறல்ல டைம் ஜாஸ்தி ஆகிடுமா இதில் இதில் கேஸ் போயிடுமா அப்படின்னு. நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் ஆக்சுவலி முன்னாடியே இந்த கல்ச்சட்டி ஸ்டார்ட் பண்ணும்போது இதெல்லாம் வெங்காயம் பண்ணலாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போதே. நார்மலாக பார்த்தீங்கன்னா டோட்டல் குக்கிங் வந்து நம்ம குக்கரில் பண்ணி இதில் பண்ணுற அதே அளவு தான், அதே டைம் தான் ஆகும். குக்கரை வச்சு ப்ரெஷர் பண்ணி ப்ரெஷரை திறந்து நம்ம பருப்பு எடுக்கிறதுக்கும் இதேமாதிரி கல்ச்சட்டிலேயே அதில் போட்டு பண்ணுறதுக்கும் ஒரே இதுதான். ஆனால் இது மட்டும் என்ன, இந்த இப்போ நம்ம 2 வருஷமாகவே கம்ப்ளீட்டாக இதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒர்க்கிங் உமன் அப்படிலாம் கிடையாது. இப்போ நானும் 7 மணிக்கெலாம் முடிச்சுட்டு 8 மணிக்கெலாம் ஆற்ற விட்டு கிளம்பிடுறேன். இப்போ வேல்யூவேஷனுக்கு போகிறேன் இல்லையா, கிளம்பிடுறேன். ஆனால் ஏன் இந்த பருப்பு வேகிறத காமிக்கல அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களை எழுப்பணும் சீக்கிரம், அதுக்காக நான் காமிக்கல. ஏன்னா அந்த வேல்யூவேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வேணால் போட்டு அதையும் காமிக்கலாம். இதில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸே தெரியுது இல்லையா. அதுமாதிரி இது வந்து ஓப்பன் குக்கிங் வந்து அவ்வளோ நல்லது அப்படிங்கிறா இந்த ஸ்டீமோட. அது வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இதனால் வந்து கேஸ் ஜாஸ்தியாக இருந்தோ அப்படின்றது எனக்கு என்னமோ தோணலை. நான் 2 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து 2 சேம் டைமிங் தான் ஆகிற மாதிரி இருக்குது. ஒன்றும் எக்ஸ்ட்ரா டைமிங் தெரில. காலத்தால் சீக்கிரம் நம்ம 8 மணி 7 மணிக்குள்ள சமையல் முடிச்சுட்டு நான் கிளம்புறதுக்கும் கரெக்டாக தான் இருக்குது. எப்பயும் அப்படி தான் 8 மணிக்கெலாம் கிளம்பிடுவேன். நான் 8 மணி கிளம்புறதுக்கு கரெக்டாக தான் இருக்குது. அது என்னன்னு தெரியல. ஏன்னா 2 வாட்டி வேணா கடிகாரத்தை வச்சுட்டு வேணால் பண்ணி காமிக்கணும் இல்லையா. இல்லை நம்ம இது வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து இது ஹெல்த் பெனிஃபிட்ஸு, டைம்ஸு, நம்மக்கிட்ட இருக்கிற அந்த வெசல்ஸோட கெப்பாசிட்டி இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் சொல்லிடலாம். நிறைய பேருக்கு வந்து ஒரு ராங் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது இதை பற்றி. நம்ம நிறைய பேசியிருக்கோம். பட் ஸ்டில் இன்னொரு டீட்டெயிலாக ஒரு என்னென்னா, நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எல்லாம் பண்ணுறது வந்து நம்ம ஹெல்த் நல்லா இருக்கு, இருக்கிறதுக்கும் நல்லா இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் பண்ணலான்னு தோன்றது. நீங்கள் சும்மா அது போடணும் தனியாக கண்டிப்பாக ஒரு வீடியோ பண்ணலாம். ஸோ ஆதிரங்கம் பார்த்தோம் இல்லையா, அது வந்து ஆரம்பம் இது அந்த இடம் மேடான இடம். அதுக்கடுத்து வந்து மத்திய ரங்கம். அதே மாதிரி அடுத்த இடத்துல எந்த இடத்துல இந்த காவேரி வந்து 2ஆ பிரிஞ்சு ஒன்றா சேருதோ அந்த இடத்துல ஒரு மேடு இருக்கும். அந்த மேடில் வந்து பெருமாள் ஸ்தலம், அது வந்து மத்திய ரங்கம். இந்த மத்திய ரங்கம் இந்த 2வது ஸ்தலம் வந்து ஸ்ரீரங்கம். இந்த ஸ்ரீரங்கத்துக்கு பேர் மத்திய ரங்கம். இங்கே வந்து 21 கோபுரம் இருக்குது, 7 சுற்றுப்பிரகாரம். 7 பிரகாரம் இருக்குல்ல, 7 பிரகாரம் இருக்குது சுற்றுப்பிரகாரம். அந்த வாகனம் வந்து தங்க முலாம் பூசின வாகனம் பெருமாள். இங்கேயும் வந்து புஜங்க சயனம் தான். இதுக்கு இன்னொரு பேர் வந்து அனந்தரங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ரீரங்கத்துக்கு. ஆமாம், எல்லா ஆழ்வார்களும் நம்ம இன்னொரு வீடியோவில் நான் சொன்னேன் இல்லையா, எல்லா ஆழ்வார்களும் பண்ண ஸ்தலம் அது. மங்களாசாசனம் சாசனம் பண்ண ஸ்தலம். திருப்பதியில் கூட 10 தான், இங்கே 11 பேர். இங்கே மதுரகவி வந்து நம்மாழ்வாரை பற்றி மட்டும்தான் பாடுறார். ஸோ அவரை கணக்கில் சேர்க்கலைன்னா எல்லா ஆழ்வார்களும் பாடின ஸ்தலம் வந்து மத்திய ரங்கம், ஸ்ரீரங்கம், அனந்தரங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 இதுலேயும் வந்து புஜங்க சயனம், அதாவது பெருமாள் வந்து ஒரே டைரக்ஷனில் இல்லையா. ஆமாம், புஜங்க சயனம். அதுக்கு மத்திய ரங்கம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து அப்பால ரங்கம்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து இது வந்து அப்பக்குடத்தான், இந்த பெருமாள் பேர் அப்பக்குடத்தான். அதாவது உபமன்யுட்டு வந்து அப்பக்குடத்தான் வாங்கினார், அதனால வந்து அப்பக்குடத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து அப்பால ரங்கம்னு இந்த கோவிலுக்கு பேர். இது வந்து எங்கே இருக்குன்னா, நம்ம திருச்சி பக்கத்தில் அந்த லால்குடி இருக்குல்ல, லால்குடியிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் அங்கே வந்து திருப்பேர் நகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே அதே மாதிரி காவிரி 2ஆ பிரிஞ்சு ஒன்றா சேர்ற அந்த மேட்டில் இருக்கும். இங்கே வந்து பெருமாள் வந்து இங்கேயும் புஜங்க சயனம் தான். இங்கே வந்து பெருமாள் வந்து இந்திரனுக்கு வந்து கர்வத்தை போக்கி, மார்க்கண்டேயன் ஒரு பெரிய ரிஷிக்கு வந்து யமபயத்தை நீக்கி, அப்புறம் இந்த பாவம் சாபங்கள்லாம் வந்து நீக்கின ஸ்தலம் இந்த அப்பாலரங்கம். அப்பக்குடத்தான்ங்கிறது வந்து ஆயுளை நீட்சி பண்ணுறதுக்கும் இந்த சாபம் பாவம் இந்த மாதிரிலாம் இதெல்லாம் போக்குறதுக்கு இந்த ஸ்தலம் வந்து அப்பக்குளத்தான் ஸ்தலம் வந்து ரொம்ப விசேஷம். அந்த மலைக்கு பேர், அந்த குன்று சின்ன குன்று இருக்கும்ல, அதுக்கு பேரை வந்து இந்திரகிரின்னு தான் பேர். லால்குடியிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் திருப்பேர் நகர். ஆனால் எல்லாம் ஒரே நாளில் பார்த்தா விசேஷம் இல்லை. காலம்பரம் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் ஆரம்பித்தோன்னு வச்சுக்கேன்,
மைசூர் கிட்ட ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் முடிக்கணும். அதான் ஆதிரங்கம். அங்கேருந்து முடிச்சுட்டு நேராக மத்திய ரங்கம் ஸ்ரீரங்கம், அப்புறம் அப்பாலரங்கம். அதுக்கடுத்து வந்து கும்பகோணத்துக்கிட்ட சாரங்கபாணி கோவிலும் 108 ஒன்று தான். அதை முடிச்சுட்டு அடுத்து திருஇந்தலூர், அதுவும் வந்து கும்பகோணத்துக்கிட்ட தான் இருக்குது. அதையும் ஒரே நாளில் முடிச்சிடலாம். இதெல்லாமே பக்கம் பக்கம் தான். ஸ்ரீரங்கத்துலேருந்து இந்த 4மே வந்து பக்கம் பக்கம் தான். ஸ்ரீரங்கப்பட்டினத்துலேருந்து இங்கே வரதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும். ஆமாம், இது மட்டும் இல்லை. இது ஆயிடுச்சு, வெந்துடுத்து. நல்லா இதுவாகிடுச்சு. இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த வெல்லம் போட்டுறேன். ஆயிடுச்சு. அப்புறமா கொஞ்சம் என்ன பால் சேர்த்துட்டு நம்ம சாப்பிட்லாம். இது கொஞ்சம் கெட்டியாயிடும். இதில் வந்து நீ வந்து முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து போட்டுருக்கேன். அப்புறம் பச்சைக்காய், குங்குமப்பூ. ஓகே, அப்படியே குழஞ்சிட்டு பார்த்தீங்களா? வேற என்ன அப்படி கரண்டியாலே இப்படி இப்படி பண்ணோம்னால இந்த மாதிரி ஆகிடும். கொஞ்சம் லைட்டாக மசிச்சுக்கலாம்ல? ஆமாம். கடுகு, வெந்தயம், பெருங்காயம், கருவேப்பிலை. சூப்பர். ஏன்னா இந்த கொஞ்சம் இந்த சாதம் புளிப்பாக இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். காம்பினேஷன் நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த கீரையை கூட கீரை வச்சுருக்கேன். இதில் சும்மா மசிக்க போடல, எதுவுமே போடல. கருடாமோ தக்காளி எதுவும் போடல. வெறும் கடுகு, வெறும் ஜீரகமும் பெருங்காயம் தான். அப்படியா? நம்ம நல்லா மசிச்சுட்டு ஜீரகம், பெருங்காயம், ஒரே ஒரு மிளகா போட்டு அப்பா கொடுத்தேன். அப்பா கொடுத்தா நான் பார்த்தோம் இல்லையா, அப்பாலரங்கம். அதுக்கடுத்து வந்து கும்பகோணம் சாரங்கபாணி. சாரங்கபாணி வந்து உத்தான சயனம் அப்படின்னு சொல்லுவாள். இதுவும் சயன கோலம் தான். இதுவும் வந்து திவ்ய தேசத்தில் வந்து 7 ஆழ்வார்கள் வந்து பாடின ஸ்தலம் இது. ஆமாம். இங்கே வந்து சயன கோலத்திலே வந்து சாரங்கம் அப்படின்னு ஒரு வில்லை ஏந்திருப்பார் பெருமாள். அதனால் இது வந்து சாரங்கபாணி அப்படின்னு பேர். சாரங்கபாணி கோவில் பெருமாள் கோவில் கும்பகோணத்தில் இருக்குது. ஸோ இது வந்து இந்த பஞ்சரங்கத்தில் ஒன்று, திவ்ய தேசத்துலேயும் ஒன்று. இல்லை? ஆமாம். அது என்னமோ பேர் ஒன்றுன்னு சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க? சாரங்கபாணி. இது சாரங்கபாணி. இன்னொரு அந்த கோவில் பேர் வந்து சதுர்த்தரங்கம். அது வந்து பெருமாளுடைய இது சன்னதி இருக்குல்ல, மெயின் சன்னதி, அது வந்து தேர் மாதிரி வடிவத்தில் இருக்கும். ஸோ அதனால் 4 கால் இருக்கும், 4 தூண் இருக்கும். அதனால் அது வந்து சதுர்த்தரங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாயத்து வடை ஆயிடுத்து இல்லையா? வடை. இது வந்து ஒன்றும் போடல, வெறும் ஜீரகமும் மிளகாயும் போட்டிருக்கேன். பெருங்காயம் கொஞ்சம் விட்டுருக்கேன். ஓகே. போட்டு ஆஃப் பண்ணேன். மாதுளை ரசம் நார்மல் ரசம் தான், ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை. மாதுளை உரிச்சு வச்சுருக்கேன். இது வந்து என்னென்னா இதோட இதெல்லாம் போகக்கூடாது, இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கு இல்லையா, அதெல்லாம் போகக்கூடாதுன்றதுனால அப்படியே அரைச்சிட்டு ஜூஸ் எடுத்து வச்சுக்கிறேன். அது வந்து நல்லா நார்மல் ரசம் பண்ணிவிட்டு ரசம் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் விடணும். அது மாதிரி டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதுக்காக அது வெறும் இது என்ன பண்ணியிருக்கேன்னா 2 தக்காளியும் உப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயம், 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடியை போட்டிருக்கேன். உப்பு, மஞ்சப்பொடி, அது சாம்பார் பொடி போட்டிருக்கேன். அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த மிளகு இது போட்டுட்டு கொஞ்சோண்டு இது வச்சுருக்கேன், இந்த ஜலம், அந்த பருப்பு ஜலம் வச்சுருக்கேன். அதையும் விட்டு நார்மலாக இறக்கிட வேண்டியதான். ஓகே. கொதிச்சுன்னு இருக்கு. இன்னும் ஒருத்தர சொல்லணும்ல, நீங்கள் 4 பேர் சொல்லிட்டீங்களா? நான் 4 கோவில் ஆகிட்டு அந்த பஞ்சரங்க ஸ்தலத்தில் வந்து கடைசி வந்து பஞ்சரங்கம், அதுக்கு பேர் பஞ்சரங்கம். திருஇந்தலூர் அப்படின்னு ஒரு ஊர். அதுவும் 108 திவ்ய தேசத்தில் தான் ஒன்று வரும் இதில். அப்படியா? ஆமாம். ஸ்ரீரங்கப்பட்டம் மட்டும்தான் 108 இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்து திவ்ய தேசம். இதில் வந்து பெருமாள் வந்து பரிமளநாதர். பெருமாள் பேரா? ஆமாம். இதில் வந்து ஸ்ரீதேவியும் பூதேவியும் கங்கையாவும் காவிரியாவும் இருப்பாளாம். ஆமாம். இங்கே வந்து இந்த ஸ்தலத்தில் வந்து சந்திரன் வந்து இங்கே வந்து வேண்டின்னு பெருமாள்கிட்ட வேண்டின்னு அவருடைய பாவம்லாம் வந்து போக்குன ஸ்தலம் அது சந்திரன். அப்படியா? அது அந்த புஷ்கரணிக்கு பேரே சந்திர புஷ்கரணி. பெருமாள் பேர் என்ன சொன்னீங்க? பரிமளநாதர். ஓகே. அதான் வந்து ஸ்தலத்தை எவ்வளோ விசேஷம். ஆமாம். இதுதான் பஞ்சரங்கம். இது பேர் பஞ்சரங்கம்னு சொல்லாது. அதாவது பஞ்சரங்கத்திலே கடைசி ஸ்தலங்கிறதுனால பஞ்சரங்கம்னு சொல்லுவாள். ஆக்சுவலாக இது வந்து அந்தரங்கம். அந்தரங்கம், திருவந்தலூர் அந்தரங்கம்னா எல்லாருக்கும் தெரியும். நெல்லிக்காய் சாதம், அது என்னது, ஜவ்வரிசி திருக்கணம், பரங்கிக்காய் மசியல்,
சும்மா கீரை வந்து மசிச்சிருக்கேன், சும்மா மசிச்சிருக்கேன். வாழைத்தண்டு வடை, ரசம் நார்மல் ரசம் தான். அது என்னென்னா இந்த இந்த இது விட்டு அது ஒரு டேஸ்ட், டெய்லி ஒரு மாதிரி ரசம் ஆகுது, இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மாதுளம் இந்த ஜூஸ் வச்சுருக்கேன், நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை விட்டுருவேன். இதுமாதிரி எல்லா பழமும் பண்ணலாம், நல்லாயிருக்கும். எல்லாத்துலேயும் பண்ணலாம். எல்லாத்துலேயும் பண்ணலாம். ஓகே, சூப்பராக இருக்குது. ரொம்ப நன்றி. ஓகே.